வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் சர்வம் டிவி மக்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, 2026-27 இதோடைய குரு பயிற்சி நம்ம பார்க்க போகிறோங்க. பராபவ வருஷத்துடைய குரு பயிற்சி. சரி, இருக்கிற குரு பயிற்சிங்கள்லேயே இது ரொம்ப ஸ்பெஷலான குரு பயிற்சி. என்னென்னா இது ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரி. ஒன்று, நம்ம இது குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னா, ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷத்தோட அரசர் யாருன்னா குரு தான். ஸோ அரசர் குருவாக இருக்கும்போதே குரு பயிற்சி நடக்குது ஒன்று. இன்னொன்று உங்களுக்கு கடகராசியில் உச்சம் அடைகிறது வேறு இது. அதுக்கப்புறம் ஒரு 9ஆம் பார்வையாக எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியை வேறு பார்க்குறாரு, குரு வீட்டையே பார்க்குறாரு. அதனால் குரு சம்மந்தமாக இந்த வருஷம் நிறைய விஷயம் நடக்கிறதுனால இது ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் குரு பயிற்சி மாதிரி. அதனால் இதை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய வின்னர். இன்னொன்று, நிறைய பேருக்கு ஒரு மித் இல்லைன்னா ஒரு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சில பேருக்கு குரு பகவான் பார்த்தா சில ராசிக்கு தான் பார்ப்பார், சில ராசிக்கு பார்க்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. எல்லாரோடைய கட்டத்திலையும் குரு பகவான் இருப்பார். எல்லாருடைய கட்டத்தில் ஏதாவது ஒரு 3 வீட்டை அவர் பார்ப்பார், ஒரு வீட்டை அவர் இருப்பார். அப்போ ஒரு 4 கட்டத்துக்கு அது கூட சேர்ந்திருக்க கிரகங்களுக்கு சஞ்சாரங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும். ஆகமத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லது நடக்கும் குரு பகவானால். சரிங்களா? ஒன்று என்னென்னா, எந்த வீட்டை பார்க்குறாரு, எந்த வீட்டில் இருக்கிறாரு, எந்த வீட்டோடைய கம்பைன் ஆகிறாருன்றதை பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறும். இப்போ சில பேருக்கு திருமண வீட்டை பார்ப்பார், சில பேருக்கு வேலையை பார்ப்பார். அந்த மாதிரி அவர் எந்த வீட்டை பார்க்குறாருன்றதை பொறுத்து விஷயங்கள் மாறும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் அதில் வருதா இல்லையான்றது மட்டும் தான் கேள்வி. இது சாதா மக்கள் பார்க்குறது. ஸ்பெஷல் சாதா என்ன அப்படின்னா, எதுவாக இருந்தால் என்ன, அவர் ஒரு 4 வீட்டில் இருக்க போகிறாருல, 3 வீட்டை பார்க்குற ஒரு வீட்டில் இருக்கார்ல, எதெல்லாம் பார்க்குறாரோ அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா வின் ஆகிடலாம். இப்போ எல்லாருக்கும் எல்லா வீடும் பார்ப்பாங்கன்றதில்ல, ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு பார்க்க போகிறாரு, அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிடலாம். உங்கள் ராசி லக்னத்துக்கு அது எந்தெந்த வீட்டை பார்க்க போகிறாருன்றதான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன், பார்ப்போம் வாங்க. இதுக்கு முன்னாடி உங்களது இது ராசி மட்டும் இல்லை, உங்கள் லக்னத்தையும் பாருங்கள். லக்னம்னா இப்போ உங்கள் ஜாதக கட்டத்துக்கு லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம், அதுதான் உயிர். சரியா? ஸோ உங்கள் ராசிக்கும் பாருங்கள், உங்கள் லக்னத்துக்கும் பாருங்கள், ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இது ஒன்று. இன்னொன்று, ஆரம்பத்திலே உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லிடுறேன். சரியா? நீங்கள் உங்களுடைய எந்த தசா புத்தி பண்ணணும் சரி. ஏன்னா நம்ம இப்போ ராசிகள் லக்னத்துக்கும் பலன் பொதுவாக சொல்கிறோம். உங்கள் நட்சத்திரம் பொறுத்து, உங்கள் தசா புத்திகள், உங்கள் வயசு பொறுத்து தசா புத்திகள் எல்லாம் மாறும். சரியா? எந்த ராசி எந்த தசா புத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவானை நீங்கள் போய் வியாழக்கிழமை குரு உரையில் வழிபட்டால் பயங்கரமாக வேலை செய்யும். ஒன்று, சாப்பாடில் எல்லாருமே கொண்ட கடலை நிறைய வாரத்துக்கு ஒரு தடவை வியாழக்கிழமை குரு உரையில் சாப்பிட்டாலே அதுவே வேலை செய்யும். இன்னொன்று, மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு எவ்வளவு நீங்கள் போடுறீங்களோ அவ்வளவு குரு சக்தி அதிகரிக்கும். அதனால தான் பெரிய மகான்கள், இப்போ வேதாத்ரி மகரிஷினா பார்த்திங்கன்னா மஞ்சள் துண்டுலேயே இருப்பார். பெரிய மகான்கள்லாம் மஞ்சள் கலர்ந்த சிகப்பு அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க. இதெல்லாம் போட்டால் குரு பவர் உங்களுக்கு பயங்கரமாக இழுக்கும். இது ஜென்ரலாக எல்லோரும் பண்ணலாம். இதை தாண்டி உங்கள் ராசி லக்னத்துக்கு என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன பண்ண வெற்றி அடையலான்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. மீன ராசி, மீன லக்னம் இருக்கிற 12 ராசிகள்லேயே அந்த ட்ரிபிள் ஜாக்பாட் இல்லை 4 ஜாக்பாட்லாம் யாருக்குன்னா மீனம் தான். அது மீனராசியில் இது கேட்கும்போது செம்ம கடுப்பில் கேட்பாங்க. ஏன்னா ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு, நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தெரியும், நீ வேறு எரியிற நெருப்பில் கொல்லி சொல்கிறியான்னுவாங்க. இல்லைங்க, உங்களுக்கு தான் சரியான லக்கு இது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் குரு வீடு, மீன ராசி லக்னம்ன்றது குரு வீடு. சரி, இப்போ குரு பயிற்சி நடக்குது. அதில் குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, குரு பகவான் குரு வீட்டை பார்க்குறாரு. இதுவே பெரிய விஷயம். அதுவும் உங்களுக்கு குரு பயிற்சி. ஓகே, அடுத்து இந்த வருஷத்தோட ராஜா யாருன்னு பார்த்தா குரு தான். ஒவ்வொரு வருஷத்துக்கும் பஞ்சாங்கம் பிரகாரம் ராஜா சொல்லுவாங்க. ராஜாவே குரு. அப்படின்னா அவர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார். அது எந்த வீட்டில் போயிருக்காருன்னா கடகம், உச்சத்துலேயும் உச்சம் ராஜாவாக அவர் வீட்டில் இருந்து உங்கள் வீட்டை பார்க்குறாருன்னா இதெல்லாம் ஒரு 4 ஜாக்பாட், பயங்கரமான டைம். என்னென்னா ஜென்ம சனின்றது எல்லாருக்கும் கொடூரமாக இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதான் லாஸ்ட் 1 இயராக மீனத்துக்கெலாம் தெரியும்.
பயங்கரமாக டஃப்னு. லாஸ்ட் 1 இயர் கூட இல்லை உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வர டைம் தான் கஷ்டமாக இருக்கணும் ஆக்சுவலாக லாஜிக்காக பார்த்தா. ஆனால் அது அந்த நேரத்தை தான் சொல்கிறேன், தெய்வமாக பார்த்து குரு பகவான் உங்களை பார்க்குறதுனால அது அப்படியே குறையும், பாதி பிரச்சனைக்கு மேலே குறைஞ்சிரும். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து கும்பராசிக்காரங்க அவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள், ஜென்ம சனி எப்படி இருந்ததுன்னு கதறும், கண்ணில் இந்த ரத்தம் வரும், அப்படி கதறி இருப்பாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் குரு வீடு குரு பவன் உங்களை பார்க்குறாரு, அதான் ஆட்சி உச்சம் பெற்று பார்க்குறாரு. சூப்பர், டன். சரி, இப்போ இவர் பார்க்குறாரு, சரிங்க சார் சொன்னதே தெம்பாக இருக்குது, கொஞ்சம் நிமிர்ந்து உக்காந்துருக்கோம். சரி, என்னென்ன பண்ணலாம்? இப்போ என்னென்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகுங்க. ஏன்னா நம்மளுக்கு முதல் அடி எங்கன்னா குடும்பத்தில் தான் விழுந்திருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்க தான் முதல்ல நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. அந்த குடும்பத்தில் பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகும். சரியா? அடுத்து உங்களுக்கு வந்து மனசில் ஒரு கிளாரிட்டி வரும். ஏன்னா இது வந்து பெண் ராசி, நீர் ராசி, சரியான எமோஷ்னல். மீனம் வந்து பயங்கரமாக அது சமுத்திரம். இது வந்து முக்தி ராசின்னுவாங்க, சமுத்திரம்னு சொல்லுவாங்க. நீர்லேயே இது சமுத்திரம். சமுத்திரத்தில் அலை எப்படி வரும் அந்த மாதிரி ஓடும் இவங்க மைண்டு வேவ்ஸும். அந்த மைண்டு கிளாரிட்டி இப்போ வரும், அப்படியே அமைதியாக இருக்கும். அந்த கிளாரிட்டி வரும். கிளாரிட்டி வந்தாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துதுங்க, நம்மளே தப்பிச்சுக்கலாம், பிரச்சனையை சமாளிச்சுக்கலாம். சரி, வேறு என்ன? நம்ம வந்து போன வருஷம் சொல்லியிருந்தோம், மீன ராசிக்கெலாம் ஜென்ம சனி இருந்தாலும் வியாபாரம் கை கொடுக்கும், வியாபாரம் நல்லா வரும்னு சொன்னோம். எனக்கு தெரிஞ்ச மீனராசிக்காரங்க வந்து சிறுதானியம் வந்து உலகம் முழுக்க அனுப்புனாங்க போன வருஷம். சூப்பர் வியாபாரம், ப்ராஃபிட் தான் சார், நினச்ச மாதிரி வரல, ஆனால் பிஸ்னஸ் வளருது சார். நாங்கள் அந்த ப்ராஃபிட் இந்த வருஷம் வரும். 1-1.5 வருஷம் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு ப்ராஃபிட் இப்போ வரும். யாரெல்லாம் போன வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களோ சூப்பரான ப்ராஃபிட் வரும். அந்த வாய்ப்பை தவற விட்டவங்க இப்போ ட்ரை பண்ணுங்கள், பிஸ்னஸில் நல்லா ப்ராஃபிட் வரும். சரி சார், குடும்பமும் சரியாகன்றீங்க, பிஸ்னஸும் சரியாகன்றீங்க, ஒன்றும் புரியலையே சார், ஒரு படத்தில் வடிவேல் சார் ஒன்றும் புரியலையேங்க அப்படின்னு வரும். அது என்னென்னா, ஒரு மென்டாரை பிடிச்சிக்கோங்க. உங்கள் தொழிலுக்கு ஒரு நல்ல குரு, அட்வைசர், மென்டார் இவங்களை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை அழகாக கைட் பண்ணி மேலே தூக்கிட்டு வருவாங்க. இல்லை வீட்டு விஷயத்துக்கு வீட்டு விஷயத்துக்கு இப்போ வந்து மென்டர், கன்சல்டன்ஸுன்னு, கோச்சஸ்ன்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஜோதிடர்கள் வீடு, குடும்பம், வியாபாரம் எல்லாத்துக்குமே ஒரு கன்சல்டிங் கொடுப்போம். குடும்பத்துக்குன்னா அப்பா இல்லை உங்களோட வயசில் பெரியவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க, அவங்க செய்வாங்க. இந்த தடவை உங்களுக்கு வயசில் பெரியவங்க ஹெல்ப் செய்வாங்க. ஆஃபீஸில் கூட உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா உங்கள் மேனேஜர், டிஎல், உங்கள் சீனியர், உங்களோட வயசில் பெரியவங்ககிட்ட ஹெல்ப் கேளுங்க, நிறைய செய்வாங்க. சரி, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் சார். இப்போ சில மீனராசி அப்படி தான் இருக்காங்க. நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், யார்கிட்டையும் அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன், யார்கிட்டையும் உறவாட மாட்டேன்னா நேராக கோவிலில் போயிட்டு ஜீவசமாதி இருக்க கோவிலாக போய் உக்காந்துருங்க. அந்த குருமார்கள் தான் நம்மளை காப்பாற்றணும். அதாவது பெரும்பாலும் பழைய முருகன் கோயில் எல்லாத்துலேயுமே ஜீவசமாதி இருக்கும். ஆறுபடை வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம பழனினா போகர் இருக்கார், திருப்பரங்குன்றனா மச்சமுனி இருக்கார், அவங்களுடைய ஆற்றல் இருக்குது. பழைய முருகன் கோயில் போகலாம், இல்லை பழைய சிவாலயங்கள் போகலாம், அங்கேயும் ஜீவசமாதிகள் இல்லை அங்கே நம்ம முனிவர்கள் தவம் பண்ண ஆற்றல் இருக்கும். அந்த குருமார்கள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இல்லை உங்கள் வீட்டு பக்கத்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ எவ்ரி 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஜீவசமாதி இருக்குங்க. நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை தேடி போங்க. நம்மளும் சீரியஸாக சீக்கிரம் அதை பற்றி ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம், ஜீவசமாதிகள் பற்றி. நீங்கள் தேடி பார்த்து ஜீவசமாதிகளில் போய் உட்காருங்க. அந்த குருமார்கள் அந்த நவகிரகங்களுடைய ஆற்றலை மாற்ற முடியும் ஒருத்தர் அப்படின்னா குருமார்கள். நிஜமாக சொன்னேன், கடவுள் கூட நீ பண்ண கர்மாவுக்கு அனுபவிடான்றவர். குருமார்கள் தான் பாவம் பார்த்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க. அந்த குருமார்களை பிடிச்சிக்கோங்க. பிஸ்னஸ், பர்சனல், ப்ரொஃபஷ்னல் ரெண்டுத்துலேயும் நீங்கள் வின் பண்ணுறது அபரிவிதமான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் சூப்பர் சார். நான் கூட நிற்கிறதுக்கு ஒன்றும் வேறு தெய்வங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, மீனராசிக்கு மீனாட்சி அம்மன் தாங்க. மீனாட்சி அம்மன், சரிங்களா? அவங்க மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் தான் குரு பகவான். மீனாட்சி அம்மன் புதன், குரு புதன். நீங்கள் வந்து மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணலாம், லக்ஷ்மி நரசிம்மர். ஏன்னா சனி பகவான் இருக்குதான், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். வியாழக்கிழமை குரு வரையில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து இந்த பானகம்லாம்
நீங்கள் வெல்லம் தண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை கோவிலில் நீங்கள் கொடுக்க முடியலன்னா அவங்ககிட்ட காசு கொடுத்து அவங்களையும் கொடுக்க சொல்லலாம், அது நல்லது. தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு தான் வந்து பூந்தி இல்லை மஞ்சள் மூக்கடலை இதெல்லாம் கொடுத்து வழிபாடு பண்ணாலும் நல்லது. இதெல்லாம் ஏதோ தானுன்னு சொல்கிற பரிகாரம் இல்லைங்க, இது பின்னாடி லாஜிக் இருக்குது, சயின்டிஃபிக்காக லாஜிக் இருக்குது. இதெல்லாம் நான் கிளாஸில் சொல்லுவேன். அந்த குருன்ற கிரகம் எப்படி இந்த உணவுகளில் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுதுன்றதெல்லாம் சொல்லுவேன். இப்போதைக்கு நீங்கள் இதை கடைபிடிங்க. நீங்கள் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணும்போது அதை சயின்ஸாகவே நான் நிறைய சொல்கிறேன். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா வித நன்மையும் தரும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள். நீங்கள் ஒரு ராசி லக்னம் எடுத்தாலும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க. ஸோ 2 கோடி பேருக்கும் நம்ம கை கட்டவரல் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஜாதகமாக மாறும். ஸோ ஒரு பொதுவான தகவல் தான் சொல்லியிருக்கேன். இதுவே நல்ல வேலை செய்யும். இதை தாண்டி உங்களுக்கு முக்கியமாக கல்யாணம் நடக்க போகுது, வேலையில் ப்ரொமோஷன் வேணும், பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். தனியாக கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். சரிங்களா? இது ஒன்று. இதை தாண்டி நம்ம நிறைய வகுப்புகள் எடுக்கிறோம். நம்ம ஜாதகம் மட்டும் வேலை செய்யுமானா இல்லை. அந்த சொல்லுவாங்க என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் அவர் செல்ஃப் அப்படின்வாங்க. அதாவது நம்மளுடைய சுற்றுப்புறம் நம்மளை விட ஸ்ட்ராங். ஓகேங்களா? அப்போது உங்கள் வாஸ்து எப்படி இருக்குன்றதை பார்க்கணும், உங்களுடைய நியூமராலஜி எப்படி இருக்குன்றதை பார்க்கணும், நீங்கள் உடுத்துகிற உடை, சாப்பிட்ற உணவு, இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இது எல்லாமே கிரகங்கள் தான், இது எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். அதை பார்க்குற விதமும் ப்ரெடிக்ட் பண்ணுற விதமும் தான் ஒரு திறமைசாலியாக காட்டுது. இந்த உணவு, உடை, உங்களுடைய சுற்றுப்புற சூழல், வாஸ்து, நியூமராலஜி, உங்களுடைய அஸ்ட்ராலஜி, இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து கரெக்ஷன் பண்ண ஒரே நாளில் சரியாகனா ஒரே நாளெலாம் சரியாகாது. நீங்கள் எந்த தெய்வத்தை போய் பிடிச்சாலும் ஒரே நாளெலாம் சரியாகாது. நம்மளுக்கு சினிமாவில் வேணால் முருகர் வந்து அருணகிரிநாதா வாயை தர நான் ஓம் போடுறேன்னு சொல்லி சரி பண்ணுவார். அப்படிலாம் கிடையாது. அருணகிரிநாதர் வருஷ கணக்கில் கோயிலில் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் எல்லாருமே முயற்சி எடுத்தால் தான் வின் ஆக முடியும். என்ன தேவையோ கால் பண்ணி அந்த கன்சல்ட்டிங் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா முயற்சி எடுத்து முன்னேறிட்டே வாங்க. அதில் பெரும் பங்கு இந்த குரு பகவானுக்கு இருக்குது. ஏன்னா குரு முழு சுபகிரகம். அவர் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு நிறைய நல்லது நடக்கும். உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லதே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். சர்வம் டிவிக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.